நேரங்கள்ல நமக்கே தோணும், நான் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யல, எனக்கு மட்டும் ஏன் கெட்டது நடந்துகிட்டே இருக்கு, நான் யாருக்கும் எந்த தீய சக்திகளும் செய்து வைக்கல, எங்க வீட்டுல மட்டும் தீய சக்திகளின் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கு ஏன் அப்படின்னு கண்டிப்பா தோணியிருக்கும். அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண் திருஷ்டி தான். நாம சும்மாவே இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா, வண்டி வீடு பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, ஜம்முன்னு இருக்காங்க. இந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருந்தாலும் அவங்க மனதில் பொறாமை எண்ணத்தோடு நினைச்சாங்கன்னா அந்த வார்த்தைகள் நம்மளை சுத்தி ஒரு தீய சக்தி, அதாவது ஒரு தீய ஆற்றலாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு இன்னொரு பேர் கண் திருஷ்டினே சொல்லலாம். அதை அறவே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மளுக்கு வெற்றி வேணும்னு ஆசையாக இருக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வேணும்னு ஆசையாக இருக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அதெல்லாம் நமக்கு நிரந்தரமாக வேணும் அப்படின்னா சின்ன சின்ன வழிபாடுகளை கூட நாம் நம்பிக்கையோடு செய்யணுங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்களேன், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் சக்தி உங்கள் வீட்டில் நிறைந்து இருப்பதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், அஷ்டமி திதியில் கால பைரவருக்கு சாத்தப்பட்ட புனுகு பிரசாதம், இந்த கால பைரவருக்கு சாத்தப்பட்ட புனுகு உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கண் திருஷ்டி தோஷங்கள் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரசாதம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இரவு 8 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே செய்யுங்க. உங்கள் வீட்டுடைய நடு ஹாலில் செய்யுங்க. இதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. நடு ஹாலில் ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, அல்லது ஒரு பழைய பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் எக்காரணம் கொண்டு யூஸ் பண்ணக்கூடாது. அதில் சிறிதளவு கல்லுப்பு வைக்கணும். அந்த கல்லுப்பு வச்சுட்டு கல்லுப்புக்கு மேலே ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரமும் சரி கல்லுப்பும் சரி பணத்தையும் தரக்கூடியது, கெட்ட ஆற்றலையும் எடுக்கக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம். இது ரெண்டையும் நடு வீட்டில் வச்சு நீங்கள் பச்சை கற்பூரத்தை எரிச்சிருங்க. கல்லுப்பு மேலே நம்ம பச்சை கற்பூரத்தை வைத்து எரித்ததுனால கல்லுப்பு மேலே லேசாக கருப்பு கருப்பாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்களை இழுத்திருக்கும். அந்த பச்சை கற்பூரம் எரியும் போது அதில் வரக்கூடிய புகையானது வீடு முழுவதும் பரவி நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும். அந்த புகை வீட்டுக்குள்ளே பரவும் போது இந்த கல்லுப்பு கருக கருக கெட்ட ஆற்றல்களை இந்த கல்லுப்பு இழுத்துக்கும். அந்த கல்லுப்பு எடுத்து தண்ணீரில் கரைச்சி கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை இன்று இரவு நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வீட்டில் மாற்றம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா தவறாமல் லைக் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.